ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4 வருது, மே 4ஆம் தேதி வருது. மக்கள் மனசில் வந்து நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, ஏன்னா நிறைய பேர் இந்த தடவை இறங்கியிருக்காங்க. யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம எலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு எலெக்ஷனில் இந்த தடவை வரலாறு காணாத உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிக பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதிக பேர் வந்து ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாடு வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த தடவை தான், அதாவது 100%ல் 86%க்கு மேலே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் வரலாறு காணாத உச்சம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து எதனால் இப்படி ஆர்வமாக போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஸ்டாலின் வந்து நிறைய ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி ஆக்டர் விஜய் வந்து புதுசாக வந்து இறங்கியிருக்காரு. அவருக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது. அப்படி பார்க்கையில் வந்து இப்போ ஸ்டாலின் சார், இப்போ டிஎம்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎம்கே வந்து 100%ல் வந்து 98% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமையும் போகலாம். ஏன்னா இந்த தடவை வந்து ஆக்டர் விஜய், அதாவது தாவேகா தலைவர் வந்து விஜய் வந்து இறங்கியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆர்வமாக விஜய்க்கு வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்படி அப்படின்னா, ஸ்டாலினா விஜயா அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் போட்டியே இருக்குது. மற்ற எல்லாரும் ஏடிஎம்கே வந்து சொல்லவே தேவையில்லை. ஏடிஎம்கேல வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. நிறையா ஏடிஎம்கேல வந்து தனித்தனியாக பிரிஞ்சதுனால அவங்க வந்து இந்த இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கார். சீமானுக்கு வந்து ஓட்டு விழுகும் அப்படின்னா, சீமானுக்கு வந்து ஓட்டு அதிகமாக போடுறது வந்து யூத் மட்டும்தான், அதாவது யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, இளைஞர்கள் மட்டும்தான் போடுறாங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் அவரும் நிறைய வருஷம் எலெக்ஷனில் நின்றுருக்காரு. இப்போ வந்து புதுசாக ஆக்டர் விஜய் வந்ததுனால அவரோட ஓட்டுகளும் பிரிக்கப்படும். புரியுதுங்களா? அவரோட ஓட்டும் பிரிக்கப்படும். அவரை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து சொல்லக்கூடாது. என்ன அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும், இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் போட்டி. ஏன்னா அவங்க 2 பேரில் யார் வருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாகவே இருக்குது. உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.